ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டாங்கிற ஒரு சூப்பரான சீரீஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸோட எபிசோட் 2ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க நேராக ஓடி வந்துட்டு பிரின்ஸை சுற்றி பார்த்துட்டு வாசமே எச்சு ஊறுது, நீ எவ்வளோன்னு சொல்லி நான் உன்னை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் ஆளும் டென்ஷன் ஆக பிரின்ஸும் என்கிட்ட ஏதாவது ஸ்பெஷலாக சென்ஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நீ ஒரு பீஸ்ட் தானே அவங்க சொல்றாங்க. அவனும் அவங்கள அப்படியே டெரரா முறைக்க ஆரம்பிக்க அவன் ஆளும் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுறான். நம்ம ஹீரோயினை பிடிச்சு வச்சுக்க. பிரின்ஸ் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, சுவோட குக்கிங் டேலண்ட்டை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டருங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அவன் அப்படியே அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவன் கிட்ட இருந்த ஒரு பாக்ஸை ஓபன் பண்றான். உள்ள ஆம ஓடு மாதிரி ஏதோ இருக்கு. இது பிளாக் டர்ட்டில், ரொம்பவே ரேரான ஒண்ணு. இதை ஸ்பெஷலா ரெடி பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கதா ஆள் சொல்ல. ஓ, அப்ப இதுல இருந்தா பீஸ்ட் ஸ்மெல் வந்துச்சா? பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் அப்பாடான்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்னால இதை சமைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பிரின்ஸோட ஆள் திரும்ப டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு முறப்ப போடுறாங்க. ஆஹா, அடுத்த சம்பவம் தான் நினைக்கும் போது பிரின்ஸும் அவங்க கிட்ட எனக்கும் கோவம் வருங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் சிரிப்பை போட்டுட்டு, ஆமா நீ பெரிய பிரின்ஸ், உனக்கு கோவம்லாம் வரதானே செய்யும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கொண்டு வந்த அந்த ஆமையில எடுத்து அப்படியே வெளியே போடுறாங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ முட்டு கொடுக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் பீஸ்ட்லாம் ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸ், அது இறந்துட்டாலே அதோட பவர்ஸ் அதை விட்டு போயிடும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உண்மையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவும் நான் போய் முதல் அந்த கட்டணை மாத்துறேன், அப்போதான் ஒன்றுமோ நிறைய பேர் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வராமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அங்கேருந்து கிளம்ப. அவனும் என்னை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸோ எங்களை பற்றி தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? ஆனால் நீங்கள் தான் ஓசியாவுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அவனும் ஆமாம், கேபிட்டல்லேருந்து என்னை துரத்தி விட்டுட்டாங்க, அதான் இங்கே இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா வந்திருக்கேன். எனது இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டா? அப்பனா ஃபியூச்சர்ல உங்க ஆளுங்க ஏதாவது வித்தியாசமான கிரீச்சர்ஸை பிடிச்சாங்கன்னா நான் இங்க ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்துடாதீங்கன்னு அவங்க சொல்ல. அவனும் கண்டிப்பான்னு சொல்றான். அப்பதானே என்னாலையும் டேஸ்டா சாப்பிட முடியும். ஆனா உங்க ரெஸ்டாரண்ட்ல கிரீச்சர்ஸை சமைக்கிறதுல பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியாம அதுங்களை பாதுகாக்க நினைச்சீங்க. அசிஸ்டண்டும் நேற்று ஒரு பெரிய ஜாரை இங்க சில பேர் கொண்டு வரது எங்க ஆளுங்க பார்த்துருக்காங்க, அந்த கிரீச்சர் எங்கன்னு கேட்கிறான். ஜோயாவும் அப்படியே பதறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் சீக்கிரம் உள்ள போகன்னு சிக்னல் கொடுத்துட்டு அதை நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அவனோட அசிஸ்டன்ட் உள்ள பூந்து அவங்கள அப்படியே தேடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அந்த ஜாரும் இருக்கு. அங்க வேலை செய்யற அந்த 2 லேடிஸும் அதை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த அசிஸ்டன்டும் மரியாதையா வழியை விடுங்கன்னு சொல்றான். அப்படியே ஆள் உள்ளேயும் எட்டி பார்க்க அங்க எதுவுமே இல்ல. சைடுல ஒரு வித்தியாசமான பெயிண்டிங், அதுல ஒரு பொண்ணோட உருவம் இருக்கு. அவன் அதையும் பாக்குறான். அங்க நின்னுட்டு இருக்கிற நம்ம ஜோயாவையும் பாக்குறான். அவனுக்கு லைட்டா டவுட் வருது. அதே நேரத்துல இந்த புக்கு நம்ம ஹீரோயின் யார் சேர்த்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அவன் ரோப்பெல்லாம் கழட்டி அவங்கள போத்தி விட்டுட்டு அவன் அசிஸ்டண்டையும் திரும்ப கூப்பிட்டுறான். நம்ம கிளம்பலாம். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த இடமே பார்க்க சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள அபிஷியல் சூன்னு சொல்லி ஒருத்த வரான். அங்க இருக்கிற எல்லாருமே அவனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அவனும் நேரா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அகாடமி சேர்ந்த ஒரு அபிஷியல்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. நம்மளும் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வித்தியாசமான பீஸ்ட பத்தியும் நீங்க ஒரு புக்கோட எழுதிருக்கீங்களே. 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த லோட்டஸ் மாங்க் வேற உலகத்திலிருந்து வந்த டோட்டாயை கேர் பண்ணதாவும் அதாலதான் அனதர் வேர்ல்டுக்கான போர்ட்டல் ஓபன் ஆகி நிறைய வித்தியாசமான பீஸ்ட் மோட்டல் வேல்குள்ள வந்துருச்சு. லோட்டஸ் மாங்க் தன்னை தானே ஒரு டவரா மாத்தி அதை சீல் பண்ணதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே, அந்த கதைலாம் உண்மைதானு ஆள் கேட்கிறாரு. அபிஷியலும் கண்டிப்பா உண்மைதான் சொல்ல. அப்பனா அந்த டவர் தான் குயிலிங் கிங்க சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. அது இப்ப டேமேஜ் இருக்குன்னா ஒருவேளை இது அவனோட வேலையா இருக்குமா? அதை பத்தி எனக்கு சரியா தெரியலன்னு ஆள் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல அவர் ஏதாவது வித்தியாசமா நோட் பண்ணாரான்னு கேட்க பிரின்ஸும் இதுக்கு அப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறான். அது சுவோட பேக்ரவுண்ட பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. சில பேரு லோட்டஸ் மாங் கேர் பண்ணிட்ட அந்த டோட்டையே அவங்க தான் கூட சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் அதை கேட்டு லைட்டா சாக்காக இந்த பக்கம் கோவா தான் காட்டுறாங்க. அவன் தூக்கத்துல இருந்து பதறி போய் எந்திரிக்கிறான். ஜோயான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கதறிட்டு இருக்க. அவர் வீடு ஃபுல்லா அவர் ஒய்ஃபோட ஞாபகங்கள் நிறைஞ்சிருக்கிறத ஆளும் அப்படியே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ உன் பிளான் தான் என்ன? நீ உண்மையிலேயே அவளை இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்க போறியான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் இல்ல, நான் அவளை எப்பவோ சாப்பிட்டுட்டேன்னு அவங்க சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ, நான் எவ்வளவு காலமா உன் கூட இருக்கேன், நீ உண்மையை சரியா பொய் சரியான்னு கூடவா என்னால கண்டுபிடிக்க முடியாது, உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும்னு ஆள் சொல்ல. நம்ம ஹீரோயினும் பசின்னு வந்து நின்னவன பாவப்பட்டு ஹோட்டல்ல சேர்த்துக்கிட்டானே, நீ இதுவும் பேசுவ ஒண்ணுமும் பேசுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பின்னாடியே போறாங்க. அப்படியே இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் கோ வந்து ஜோயான்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே
அப்படியே அங்க வராங்க. எனக்கு இப்பதான் நல்லாவே புரிஞ்சிச்சு, என் ஒய்ஃப் இல்லாம என்னால வாழவே முடியாது. தயவு செஞ்சு அவளை திரும்ப என் கூட அனுப்பி வச்சிருங்க. தம்பிக்கு நம்ம ரெஸ்டாரண்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க இடத்துக்கு போக, ஆனா நீங்க தானே என்ன யோசிச்சு முடிவு பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் நல்லா யோசிச்சிட்டேன். என் ஒய்ஃப் தான் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரே ட்ரெஸரி. நான் அவளை போய் ஒரு பீஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம அவளை விற்கிற அளவுக்கு வந்துட்டேன். என்னை என்னாலேயே மன்னிக்க முடியாதுன்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் ஆனா பிசினஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப அவளை திரும்ப அனுப்புனா வெளியே என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கேக்குறாங்க. அதுவும் இல்லாம நானே சரின்னு சொன்னாலும் அவதுக்கு ஒத்துக்கணும்ல. செயலதான் ஜோயாவும் நின்னுட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே தவழ்ந்துட்டே அவங்க கிட்ட போறான். நான் எவ்வளவு பெரிய பாவின்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ என்ன எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிட்ட, ஆனா நான் உன்னை போய் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ அப்படியே அவனே அடிச்சுக்க. அவங்களும் அவர் அப்படியே தடுத்துடுறாங்க. தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நான் இனிமே உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். உன் மேல கோவமே படமாட்டேன்லாம் அவன் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் ஆயிட்டு அப்படியே ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் டேய் இந்த கசமுசாவெல்லாம் அவங்க வீட்டுல போய் பாத்துக்கங்க, அப்புறம் இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்துடாதீங்கன்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு புது கேரக்டரை தான் காட்டுறாங்க. ஆள் ஒரு பிளேட்ல கிடக்கும். அங்கிருந்த ஒரு பிரம்மாண்டமான பீஸ்ட். நீ எங்கள எத்தனை பேர் இது வரைக்கும் சாப்பிட்டுருப்ப, இப்ப நாங்க ஒன்ன சாப்பிடுறோம் பாருன்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக்கை வச்சு அவனை பிடிக்க ட்ரை பண்ணுது. அவனும் வளைச்சு எஸ்கேப் ஆக, அதுவும் ஒரு பெரிய கத்தி எடுத்து அவனை அப்படியே ரெண்டா போடுற மாதிரி காமிச்சதோட அவன் கதறிட்டே அப்படியே கண் முழிக்கிறான். இவன் தான் சவுத் மிலிட்டரியோட ஹெட் ஜியா. எதுவுமே நடக்காத மாதிரி அவன் திரும்ப ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த கோவோட ஃப்ரெண்ட் இப்ப அப்படியே அங்க வரான். இப்பெல்லாம் அந்த கனவு உங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களை பயமுடுத்திட்டு இருக்கு. நான் சொன்ன அந்த ஃபிஷ் அதை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி அவன் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜோயாவை தான் காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல மார்க்கெட்ல அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பக்கமா நிறைய கார்ட்ஸ் அப்படியே எதையோ தேடி ஓடிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து ஒருத்தனும், உனக்கு விஷயம் தெரியுமா, நம்ம ஊர்ல ஒரு மெர்மைட் பீஸ்ட் இருக்கும், அது மனுஷங்களே சாப்பிடுமா. அபிஷியல்ஸ்லாம் இப்ப அதை தான் தேடிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்களும் அப்படியே அவசரமா அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் சர்வன்ட்ஸ் ரெண்டு பேரும் தூங்கி எந்திரிச்சு அப்படியே பெயிண்டிங்கை விட்டு வெளியே வராங்க. சே, எவ்வளவு நாள் ஆச்சு, சிங் இன்னமும் நம்ம ட்ரெஸ் கூட மாத்தவே இல்ல. ஆமா, எனக்கு கூட அவன் புது இயரிங்ஸ் வரையலாம், ஆனா வரவே மாட்டான். அன்னைக்கு ஒரு கடையில பார்த்தேன், எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா. அதை மட்டும் நான் போட்டிருந்தா என்னோட அழகுக்கு பிரின்ஸ் கண்டிப்பா என்ன பார்த்து மயங்கிடுவாரு. அழகா இந்த மூஞ்சிலையா, அது எங்க இருக்குன்னு அவங்க கேட்க, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் துரத்திட்டு அப்படியே சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி இருக்கு. பட்ட பகல பேயோட நடமாட்டமா இல்ல இருக்காது, நீ போய் பாரு. ஏன் நீ போறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் தள்ளிட்டு இருக்க, டக்குன்னு அவங்க முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வருது. அவங்களும் பயத்துல கதற ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. அவர் அவங்களுக்கு மேல கதறி அவங்கள ஆஃப் பண்ண. இந்த மாசத்துல இதோட 4வது வாட்டி வீட்டுக்குள்ள போய் பூருது. ஒண்ணுமா பயந்துட்டு இருக்கீங்கன்னு அவரு கேட்க, வேற என்ன பண்றது, சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க, அப்ப நம்மளும் அதுக்கு கோஆபரேட் பண்ணி தானே ஆகணும். நம்ம ஹீரோயினும் அப்படியே அவங்களோட விக கழட்ட, நான் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா, என் கை கூட இப்ப என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. சர்வன்ஸும், ஆமா நீங்க எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க, எனக்கு உடனே ஒரு புது ட்ரெஸ் வரைஞ்சு கொடுங்க. ஆமா எனக்கும் ஹியரிங்ஸ் வேணும்னு அவங்க சொல்ல, நம்மளும் ஆமா நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், உங்களை வரைஞ்சி ரொம்ப நாள் ஆகுது, உங்களை அழிச்சிட்டு 2 புது சர்வன்ஸை வரைஞ்சிட வேண்டியதான். இல்ல நீங்க பண்ணதுக்கெல்லாம் நாங்க ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்ல வந்தோம். அப்பதான் அந்த இடத்துக்கு பிரின்ஸும் வரான். நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு குசியா போயிடுறாங்க. சீக்கிரம் அந்த ஆமையை கொடு. அசிஸ்டண்டும் அவங்க கிட்ட அந்த பாக்ஸை கொடுக்க, நம்ம ஹீரோ ஆனா அதான் செத்து போயிருந்துச்சு. சமைக்கிறவங்க சமைச்சா செத்து போன பீஸ்ட் கூட திரும்ப உயிரோட வரும்னு அவங்க சொல்றாங்க. கிச்சனும் ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கத்திய வெளியே எடுக்கிறாங்க. மின்னல் வேகத்துல அவங்க அப்படியே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்க, அவங்க எல்லாரும் வாயை பொழந்துட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆமக்கறி அடுப்புக்கு போகுது. அதை கொஞ்சம் வேக விட்டுட்டு அவங்க திரும்ப வெளியெடுத்து அதை அப்படியே கட் பண்றாங்க. பார்த்தா அது செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவ்வளவுதான், ஒரு சூப்பர் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுது. அவங்களும் அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீட் உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீங்க தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் குக்குன்னு சொல்றதுல தப்பே இல்லைன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆள் கடுப்பாயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவரை பெருசா கண்டுகிட்ட மாதிரி தெரியல. பிரின்ஸ், உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். சமீபத்துல சிட்டிக்குள்ள ஒரு சீ பீஸ்ட் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அதுங்கெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது. என் ஆளுங்க அதை தேடிட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்டயும் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு நான் பார்க்க வந்தேன். நம்ம ஹீரோயினும் மெர்மைட் பீஸ்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா சிட்டி ஃபுல்லா கார்ட்ஸ் ஒரு பக்கம் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜோயாவும் பயந்து போயிட்டு இருக்கு. அப்பதான் அங்க குள்ள போட்டுட்டு ஒரு குரூப் அப்படியே வரானுங்க. அங்க இருந்து எல்லாரும் மான்ஸ்டர்ஸ்னு கத்திட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்க,
அவனுங்க நம்ம ஜோயாவை தான் தேடி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தப்பிக்க போன அவங்கள பவுசை யூஸ் பண்ணி அப்படியே இழுத்து போட்டுடுறானுங்க. மரியாதையா என் கூட திரும்ப வந்துரு. ஆனா அப்ப என்னால அவரை விட்டு வர முடியாது. கோவையும் அவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க. காட்ஸும் இப்ப அப்படியே அங்க வர அவங்க விடுற ஏரோஸ் எல்லாம் தண்ணியை யூஸ் பண்ணி அவங்க அசால்ட்டா தடுக்கிறாங்க. அவனுங்களும் அந்த குரூப்பை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்க நம்ம ஜோயாவோட அப்பாவும் அவங்க திரும்ப கோகிட்ட போனதை பார்த்துட்டு வாங்க போலான்னு சொல்லிட்டு அவர் ஆளுங்களை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. காட்ஸும் அவங்கள துரத்திட்டு போறானுங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்ப நம்ம ரெஸ்டாரண்ட் நம்ம ஹீரோயினும் பிரின்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு அவங்க அப்படியே கதை பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு ஆள் சொல்ல அவனும் ஆமா நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறோம். ஆனா அவனுங்களுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கல போல. நம்ம ஆளுக்கும் தான். அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே சமமானது, நீ இப்படி பண்றதெல்லாம் சரியே இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படின்னா இங்க இருக்கிற யாரும் எந்த உயிரையுமே சாப்பிடக்கூடாது. கோழி ஆடு நீங்க சாப்பிடும் போது ஒன்றும் தெரியல, ஆனா நான் கிளைச்சஸ் சாப்பிட்டா மட்டும் தப்பா தெரியுதா? அப்படி பார்த்தா இங்க எல்லாருமே வெஜிடேரியன்ஸா மாறணும், ஆனா அதுங்களுக்கு கூட உயிர் இருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு அப்படியே பறந்து போக நம்ம லோட்டஸ் டவர்ல தான் இப்ப அவங்க நின்றுட்டு இருக்காங்க. நான் ஒரு டோட்டை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே நான் சாப்பிட்றதுக்காக பிறந்தது, ஆனா நீ தான் ஹியூமன்ஸுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, அவங்கள சாப்பிட்றது தப்புன்னு என்கிட்ட சொன்ன, ஓசியா விட்டு போக கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வேற வாங்கிட்ட, அப்படி இல்லைன்னா இவ்வளவு காலமா நான் ஏன் இங்க மாட்டிட்டு இருக்க போறேன்னு அவங்க கேட்க என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு பிரின்ஸும் இப்ப அப்படியே அங்க வரான். நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆயிடுறாங்க. லோட்டஸ் டவருக்குள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது, இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு அவங்க சொல்ல அவனும் ஆனா நான் தான் ஊருக்கு புதுசாச்சு, அதுவும் இல்லாம இப்படி ஒரு ரூலை யார் போட்டதுன்னு கேக்குறான். நம்ம ஹீரோயினும் நான் தான் சொல்றாங்க. இங்க வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும்னு அவங்க சொல்ல திடீர்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெயின் ஏற்படுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி எதிரிங்க விட்ட ஈட்டியோட காயம்தான் அது. ஆனா அவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. ஆனா பிரின்ஸ் டக்குன்னு வந்து அவங்கள அப்படியே தூக்கிடுறான். உன் சீக்ரெட்ஸை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ கவலைப்படாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி ஆள் சொல்ல இப்ப திரும்ப ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய மீனை அப்படியே துண்டு போட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தனியா உட்காந்து ஒரு பாட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு டோட்டை, நான் சாப்பிட்றதுக்கு இங்க எந்த பிஸ்டுமே இல்லை, எனக்கு இருக்கிற பசிக்கு இந்த ஒட்டுமொத்த ரெஸ்டாரண்ட்டுமே முழுங்கிலாமான்னு தோணுது. நம்ம ஹீரோ நான் வேணா உனக்காக ஒரு மெர்மைட் ஃபீஸை வரைஞ்சு தட்டமான்னு கேட்கிறாரு. அவங்களும் நிஜமாவா, உன் பெண் எங்க இருக்குன்னு சொல்லி நான் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா நம்மால அதை நீ சாப்பிட்டு திரும்ப உனக்கு வைத்திய வலி வந்துச்சுன்னா யார் பொறுப்புன்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடே கிடைக்காது போல. அப்படியே கட் பண்ணா அந்த கோவா தான் காட்டுறாங்க. நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ஜோயா அவரோட பாதுகாப்புக்காக ஒரு ஆர்னமெண்ட் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆள் அதை எடுத்துட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா முறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கதை தான் காட்டுறாங்க. நம்ம சர்வன்ஸும் காலங்காத்தாலே ஆரம்பிச்சுட்டாங்களா, நம்மளும் அவதுக்காக இப்போ உன்னை பார்க்க வந்தோம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவங்க கேட்குறாங்க. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு பிரின்ஸும் இப்போ அங்கே வர நம்ம ஹீரோவும் செம டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களுக்கு வர வேலையே இல்லையா, இதுக்காக எப்போ பார்த்தாலும் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டு இருக்கீங்க, ஏன்னா மிஸ்ஸும் இங்கே தான் இருக்காங்க, ஆட்டம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஒன்னா போகலாமாங்கிற மாதிரி அவரு கேட்க கையோட ஒரு வேற லெவல் கோல்டன் சில்க் ட்ரெஸ்ஸையும் அவரு கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து வாயை பொழக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவங்களும் அதை வாங்கிட்டு அவரையும் வெறுப்பேத்திட்டு அப்படியே உள்ள போக நம்மளும் சமகான்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஹீரோயினோட கதை என்னன்னு நமக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு வர அவங்க மேல ஒரு கண்ணு போல இப்ப பிரின்ஸ் வர அவங்கள பார்த்து நூல் விட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த கதை அடுத்தடுத்து எப்படி போக போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.